ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 9ல் கவர் ஆகக்கூடிய தமிழக அரசின் சமூக நலத்திட்டங்கள். இந்த லெசன் வந்து நியூ புக்கில் இல்லை, ஓல்டு புக்கில், அதாவது 8th சோசியல் சயின்ஸில் 2005 எடிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து யூனிட் 9 பேஸ் பண்ணி இந்த லெசன் நம்ம படித்தாகணும். இதில் வந்து முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத மட்டும் ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். 1953 மத்திய சமூக நல வாரியமும் 1954 மாநில சமூக நல வாரியமும் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நலவாழ்வுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம், இதுக்கு அடுத்த நிலையில் வந்து சுகாதாரம் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா, மாவட்டங்களின் மருத்துவ பணிகளை கவனிப்பவர் வந்து மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் தான். இந்த மாவட்டங்களில் மாவட்ட அளவில் வந்து மருத்துவ பணிகளை கண்காணிப்பார். அதுக்கப்புறம் பொது சுகாதார இயக்குனர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, நோய் தடுப்பு முறைகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றுபவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா இந்த பொது சுகாதார இயக்குனருங்கிறவர் இந்த நோய் தடுப்பு முறைகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை வந்து நிறைவேற்றுவார். அப்புறம் உலக பொது சுகாதார நாள் வந்து ஏப்ரல் 7 வந்து கடைபிடிப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. உலக பொது சுகாதார நாள் என்றைக்குன்னு கேட்பாங்க, ஏப்ரல் 7. அதுக்கப்புறம் நலவாழ்வு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்நோக்கு சுகாதார பணியாளர் திட்டம் 1977, 7 பெரும் நோய்களுக்கான தடுப்பூசி திட்டம் 1979, பள்ளி மாணவர் நலத்திட்டம் 1964, குடும்ப நல அறுவை சிகிச்சை திட்டம் 1956, முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் 1989. இதெல்லாம் வந்து முக்கியமான நலவாழ்வு திட்டங்கள். அதுக்கப்புறம் மகளிருக்காகவே தனியாக நிறைய திட்டங்கள் வந்து நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். மகளிர் நலத்துறை 1947, மகிழ மண்டல் திட்டம் பெண்களுக்கிடையே விழிப்புணர்வு நடவடிக்கை வந்து மேற்கொள்கிறதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு பயிற்சி உதவி திட்டம் 1986, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1989. இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து அவங்களுடைய பெயரில் கொண்டு வரப்பட்டது என்னன்னு பார்த்தோன்னா திருமண உதவி திட்டம். இந்த திருமண உதவி திட்டத்தை தான் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய திருமண உதவி திட்டத்தை தான் வந்து புதுமை பெண் திட்டமாக வந்து ஸ்டாலின் மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழக மகளிர் ஆணையம் 1990 அமைச்சிருப்பாங்க. இது வந்து மகளிருக்கான நலத்திட்டங்கள். இதுக்கப்புறம் யாருடைய நலத்திட்டங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய வளர்ச்சி திட்டங்கள். தாட்கோ ஆதி திராவிடர்கள் வீட்டு வளர்ச்சி கழகம் 1974. அதுக்கப்புறம் வந்து பழங்குடியினருக்கான இயக்குனரகம் 2000லையும், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழக செயல் திட்டம் வந்து 2002லையும் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் HADP இதில் வந்து மலைவாழ் பகுதி வளர்ச்சி திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து நீலகிரி பழங்குடிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதுக்கப்புறம் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான கொடுமைகள் தடை சட்டம் 1989 கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் யாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, முதியோர்களுக்காக கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் வந்து பார்க்கணும். முதியோர் ஓய்வூதிய திட்டம் 1962, உடல் ஊனமுற்றோருக்கான ஓய்வூதிய திட்டம் 1974, ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதியம் 1975, ஆதரவற்ற விவசாய தொழிலாளர் ஓய்வூதியம் 1981, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுடைய ஓய்வு திட்டம் 1986 கொண்டு வந்திருப்பாங்க. ஆதரவற்றோருக்கான திட்டங்கள் வந்து அடுத்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். 1992 உடல் ஊனமுற்றோருக்கான மறுவாழ்வு இயக்குனரகம், 1995 உடல் ஊனமுற்றோருக்கான சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, 25 சிறப்பு பள்ளிகள் மாநிலம் முழுவதும் துவக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 3% இடஒதுக்கீடு வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் இந்த ஊனமுற்றவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2003 ஊனமுற்றோருக்கான மறுவாழ்வு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மத்திய அரசு நிதி உதவியுடன் கொண்டு வரப்பட்டது. இது 10 மறுவாழ்வு மையங்கள். அங்கே வந்து 25 சிறப்பு பள்ளிகள் உடல் ஊனமுற்றோருக்காக அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. 1995, 2003 10 மறுவாழ்வு மையங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எங்கெல்லான்னு பார்த்தோம் அப்படின்னா, தேனி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நடைமுறையும் படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விதவைகளுக்கான நலத்திட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1989 தர்மாம்பாள் அம்மையாருடைய விதவை மறுமண திட்டம். இது வந்து ஏழை விதவை மகளுடைய திருமணத்திற்கு 10,000 நிதி உதவி. அதாவது யாராவது விதவைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மகளுக்கான படிப்பு செலவு வந்து திருமணத்துக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக 10,000 ரூபாய் வந்து நிதி உதவி வந்து அளிப்பாங்க. அப்புறம் 2002 சுவாதார் திட்டம் இந்திய அரசால் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அனாதைகளுக்கான திட்டம் பார்த்தோம் அப்படின்னா,
அதாவது 1983 கிராமப்புற மக்களின் நலசங்கம் வந்து அமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ஸ்கீம்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாகிரஃபி வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஜாகிரஃபி, அதாவது 10th லெசனில் உள்ள 6வது 7வது லெசன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூனிட் 9ல் உள்ள எல்லா லெசன்ஸுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த 2 லெசன்னையும் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.